கரையுது. இப்படி ஒரு பெர்ஃபெக்டான மைசூர் பாக் ரெசிபி தான். மூணு பொருளை வச்சு வீட்லயே ஒரு தரமான நெய் மைசூர் பாக் எப்படி செய்யறதுனா, இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு 100 கிராம் கடல மாவு, 200 கிராம் ஒயிட் சுகர், 300 கிராம் நெய் எடுத்து வச்சிருக்கேன். நெய்யை பார்த்தீங்களா தகன்னு மின்னுது. ஒரு ஹை கிளாஸ் நெய் மைசூர் பாக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இதுக்கு இரும்பு கடாயில தான் செய்யணும். நம்ம அளந்து வச்சிருக்கிற நெய்ல கொஞ்சமா எடுத்து நல்லா கிரீஸ் பண்ணிருங்க. நெய்யை உருக்கணும். இப்ப இதுல சீனி பாகு ரெடி பண்ணணும். இப்படி எடுத்தோம்னா ரொம்ப தண்ணியா ஊத்தாம இந்த மாதிரி பாத்துட்டீங்களா, இந்த மாதிரி 300 ml இருக்கு. இதுல இருந்து ஒரு 100 ml அப்ராக்சிமேட்டா இதுல மிக்ஸ் பண்ணிடுவோம். எனக்கு விஸ்க் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த மாதிரி ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சில இந்த பேட்டரை ரெடி பண்ணிக்கிறேன். சாஃப்டா அப்படியே அந்த நெய் சொட்ட சொட்ட வாயில வச்ச உடனே கரையக்கூடிய நெய் மைசூர் பாக் செய்யணும்னா நான் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. விசிறே தட்டாது பெர்ஃபெக்டான நெய் மைசூர் பாக் வரும். ஸ்பேச்சுலா எடுத்துட்டு இந்த பேட்டர் இருக்குல்ல, இந்த பேட்டர் அப்படியே உள்ள இறக்கிருங்க. இப்பதான் அடுப்பை ஆன் பண்ண போறேன். உங்க அடுப்புல இருக்கிறது எது ரொம்ப லோ ஃபிளேமோ அந்த லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. ரெண்டையும் அப்படியே இன்ஃபியூஸ் பண்ணணும். இதை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டே வாங்க. செகண்ட் டைம் ஊத்த போறோம், தேர்ட் டைம் ஊத்த போறோம், ஃபோர்த் டைம் ஊத்த போறோம், ஃபிஃப்த் டைம் ஊத்த போறோம். கடைசியா இருக்கிற நெய் எல்லாத்தையும் ஊத்திடுறோம். எனக்கு இந்த அவுட்புட் ரொம்ப பெர்ஃபெக்டா வந்திருக்கு. அந்த கலர் வந்துருச்சு பாருங்க. இது மாதிரி ஸ்வீட் யாருக்கு பிடிக்குமோ அவங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன். அந்த ஃபாலோ பட்டன் மட்டும் தட்டி விட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன்.